இந்த சம் பார்த்தோம்னா நம்ம சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட்னால அதனால உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ ஒரு சர்க்குலர் காயில் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில் என்னது இந்த இடத்துல எடுத்திருக்கோம். அதனால தான் நான் படம் ஓவல் ஷேப்பில் போட்டிருக்கேன். ஓவல் ஷேப்பில் போட்டோம்னா பிளேன் எங்கே இருக்குது? பிளேன் வந்து ஒய்இசட் ஆக்சிஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒய்இசட் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ சர்க்குலர் ஆக்சிஸ் ஆஃப் த காயில் எங்கே இருக்கும்? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துட்டோம். பி அட் சென்டர் என்னப்பா? மியூ நாட் ஐ பை 2r. ரேடியஸ் வேணும். ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஸ்மால் ஆர். ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். சரியா? அப்புறம் பி அட் எனி பாயிண்ட் ஆன் த ஆக்சிஸ். ஓகே, அட் பி ஆன் த ஆக்சிஸ். இப்போ என்ன எடுத்துக்கிறோம் நம்ம? அட் எ டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த காயில். ஓங்கிறது சென்டர்னா ஒரு பாயிண்ட் பி எடுத்துக்கிறோம். அதனுடைய டிஸ்டன்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். மியூ நாட் ஐ ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயருங்கிறது என்னது? ரேடியஸ். ரேடியஸ் வந்து என்னது? மியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ரேடியஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் டு த பவர் 3/2. ஓகேயா? ஸோ இது ரெண்டுமே நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? இதையும் கம்பேர் பண்ணி நம்ம சொல்லணும். இது வந்து சென்டரை விட என்னது? சென்டரில் தான் மேக்ஸிமம். திஸ் இஸ் த மேக்ஸிமம். கரெக்டாக? ஸோ சென்டரில் மேக்ஸிமமாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து இது வந்து இதை விட இவ்வளோ கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது? 3x²/2r² கம்மியாக இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்ஸில் தான் இது பண்ண முடியும். ஸோ மியூ நாட் ஐ காமனாக இருக்குது. இங்கே r² கேன்சல் பண்ணணும் எப்படியாவது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கிருந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே r² ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கிறேன். ஸோ இட் வில் பி 1 + x²/r². ஏன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே r² எடுக்கும் பொழுது இங்கே 1 இருக்கும், இங்கே x²/r². இப்போ என்ன? இது to the power 3/2. ஸோ இந்த r² மட்டும் தனியாக வெளியில் எடுங்க பார்க்கலாம். வெளியில் எடுக்கும் பொழுது r² × 3/2. அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். r³ ஆகிடும். இது 1 + x²/r² to the power 3/2. இப்போ என்னாகும்? மியூ நாட் ஐ r² /2r³. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்ப்பா? இதை வந்து நான் வந்து மேலே கொண்டு போயிடுறேன் நியூமரேட்டருக்கு. அப்போ 1 + x²/r² to the power -3/2. சரியா? இப்போ வந்து இதில் வந்து மியூ நாட் ஐ பை 2r. ஓகே, ஒரு r² ஒரு r² கேன்சல் ஆகி இங்கே r மட்டும் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் தெரியும் 1 + x to the power n. இப்போ எக்ஸ் வேல்யூ எப்போல்லாம் 1 விட ரொம்ப கம்மியாக இருக்கோ, when x is very very less than 1, பைனாமியல் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணும்போது என்னது? 1 + nxன்னு எழுதலாம். இப்போ 1 + x to the power - என்னன்னா 1 - nxன்னு எழுதலாம். அதை யூஸ் பண்ணி, ஏன்னா இங்கே x²/r² கண்டிப்பாக என்னது? r வந்து ரேடியஸ் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் இது பண்ணும் பொழுது உங்களுக்கு இதனுடைய வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணி இங்கே பண்ணும்பொழுது என்ன ஆகும்? 1 - 3/2. ஏன்னா 1 - nx இல்லையா? 1 - 3/2 x²/r². எக்ஸுக்கு பதிலாக x²/r². அவ்வளோதான். சரியா? ஸோ இதுதான் என்னது? பி அட் பாயிண்ட் பி. ஸோ எனக்கு ரெண்டுமே தெரியும். கம்பேர் பண்ணணும். இப்போ நான் கம்பேர் பண்ணினா எனக்கு என்ன வரும்? b/b0 வேணும் இல்லையா எனக்கு? ஸோ b/p at the center. அது bp/b0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா இங்கே b at சென்டர்னு எடுத்துருக்கேன். அதை நான் b at o. இங்கே வந்து bp இருக்குது. ஸோ அது ரெண்டும். b at o என்னது? மியூ நாட் ஐ பை 2r. கரெக்டாக? இங்கே bp என்னது? மியூ நாட் ஐ பை 2r. ஓகே, இன்ட்டு 1 - 3/2 x²/r². ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இது கண்டுபிடிச்சோம்னா 1/2 1 - 3/2 x²/r². இது வந்து என்னது? நீங்கள் bp/b0. that means b at axis, b at the point p along the axis is this many times. ஓகே, b at the center. இதை பார்த்துட்டு நம்ம ஜாஸ்தி இருக்குன்னு நினைப்போம். நோ, ஃப்ராக்ஷனல் வேணும் இல்லையா? ஃப்ராக்ஷனல் வேணும்னா அப்போ என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒரிஜினல் மைனஸ் இப்போ என்ன இருக்குது? பிபி டிவைடட் பை ஒரிஜினல். கரெக்டாக? b0 என்னது? ஜஸ்ட் போட்டு பாருங்கள். b0 வந்து என்னது? இப்போ வந்து இதை நான் என்னென்னு எழுதலாம்? 1 - bp/b0. நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் நான் bp/b0. அப்போ 1 - ஓகே 1 - 3/2 x²/r². ஓகே, இதை விட்டுடுங்க. இதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் எழுதினேன். இதுதான் bp/b0 கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ் வேணும். ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ் வேணும்னா நமக்கு குறையுதுன்னு தெரியுது. ஸோ என்னது? ஃபைனல். ஓகே, சாரி, இனிஷியல் மைனஸ் ஃபைனல். டிக்ரீஸ் இல்லையா? இன்க்ரீஸ்னால் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இங்கே டிக்ரீஸுங்கிறதுனால இனிஷியல் மைனஸ் ஃபைனல் பை இனிஷியல்.
என்ன அப்போ 1 மைனஸ் பிபி பை வி நாட் அதை போட்டேன்னா இந்த ஒன்று கேன்சல் ஆகிடும். மைனஸ் ஆஃப் மைனஸ் வில் பிகம் ப்ளஸ் 3/2 எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இதே தான் போய் பாருங்கள், இங்கே 3x ஸ்கொயர் பை 2 ஆர் ஸ்கொயர் தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன தான் பண்ணோம், ஃபார்முலா தெரியணும். சென்டர் ஆஃப் த காயில் என்ன அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் தெரியணும், ஜென்ரல் ஃபார்முலா தெரியணும். ஜென்ரல் ஃபார்முலா யூஸ்வலாக நம்ம என்ன எழுதுவோம், நம்ம என்ன படித்தோம், மியூ நாட் INA ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டு த பவர் 3/2 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா நான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் தான், ஆர் வந்து நம்ம எப்போவுமே பொசிஷன் வெக்டாருங்கிறதுனால நான் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எடுப்பேன். பட் இந்த ஃபார்முலா வச்சுட்டு நீங்கள் இந்த படத்துக்கு என்ன ரேட் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இங்கே ரேடியஸ் ஏ வந்து என்ன ஆர், அப்புறம் ஆர் வந்து எக்ஸ்என், அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ ஃபார்முலா தெரியும்னா ஃபார்முலாவை வச்சுட்டு படத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிங்க.